ஹலோ சார் 108ங்களா? ஆம்புலன்ஸா? ஆமாம் சார். சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வரீங்களா சார்? ஆமாம் சார், இங்கே சீமான் ஒருத்தருக்கு சார் தலையில் சரியான அடி சார், மண்டையை உடச்சு விட்டாங்க சார். ஆமா சார். கொஞ்சம் வந்து தூக்கிட்டு போறீங்களா சார் ஆஸ்பத்திரிக்கு? என்ன சார் லாரி அடிச்சுதா? இல்ல சார். இது அது ஒரு வயசானவர் அடிச்சு விட்டாரு சார், பெரியவர். ஆமா பேரா? அடிச்சவர் பேரா? அடிச்சவர் பேர் பெரியார் சார். கிழவர் அடிச்சு மண்டை உடைஞ்சிச்சான்னு கேக்குறீங்களா? அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிழவன் சார். அவர் கைத்தடி ஒண்ணு இருக்கு, அது பயங்கர ஸ்ட்ராங்கு. அதை வச்சு மண்டையில போட்டாரு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம்? என்ன சார் இவர் ஏன் போய் அவட்ட ஒம்புழுத்தாருன்னு கேட்டீங்களா? அந்த அறிவில்ல சார், அது எல்லாரும் சொன்னோம் சார். அந்த ஆள்கிட்ட போய் ஒம்புழுக்காதையா, அந்த ஆள் கையில கைத்தறி வச்சிருக்கிறாரு, நங்கு நடுமண்டையிலே போடுவாரு. சொன்னா கேட்கல சார். சரி சார், இப்ப நீங்க முதல்ல வந்துருங்க, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க, அப்புறம் நம்ம மொத்தம் பேசிப்போம். சரி சார், சரி சார். मैं जा सकता हूँ? काला सेट ना पोलामा? இது காலா கில்லா. நிக்கல். யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நமக்கு வெற்றி தாங்க. நமக்கு வெற்றி தாங்க. போட்டு போடும்போது வெற்றி. இனியும் அழுது தேங்காதே, வளரும் பிறையே தேயாதே. ஓட்டினீங்களே, ஏமாத்தி விட்டாங்கடா. விட்டுருமா, கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏய், அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா? 39 ஓட்டுக்கு 30 ஓட்டுன்னு எழுதி ஓட்டி விட்டாங்கடா. 39 ஓட்டு வாங்கிட்டீங்களா? சீமான் அவர்கள் ஒரு பீஸ் போற பல்பு இனிமேலுக்கு எங்க போனாலும் எரியாது. எரியறதுக்கான சான்ஸுகளே கிடையாது. அந்த பல்புள்ள இழைகள்ல அவிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். கிராம மக்கள் பகுதியில் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பேச சொல்றாங்க. அவரை கிராம பகுதியில கிராமத்துல போய் பெரியார பத்தி இழிவா கேவலமா பேச சொல்லுங்க. வாங்குவியா? நாங்க அடுத்த தேர்தலில் நிற்போம். ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து எங்கள் முயற்சி. இதுவே எளிய மக்களின் அரசியல் புரட்சி. என்ன ஆயிட்டு போச்சு? ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. தேர்தல் முடிவுகள் நீங்க நினைச்ச
கஷ்டமானே வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு? இல்ல, மக்கள் மிகுந்த நம்பிக்கையோட வாக்கு செலுத்தியிருக்காங்க. பணபலம், அதே போல கூட்டணி, கள்ள ஓட்டு, இதெல்லாம் தாண்டி நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. இழப்பதனைத்தும் தோல்வியும் அல்ல, நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயமே சுபத்திரை. இரவின் காரிருளை விடியல் போக்க வல்லது. இதுல டெபாசிட் இழந்தது வந்து 1967 வாக்குகள் வித்தியாசத்துல டெபாசிட் 1967 என்னப்பா இது 1860 காலம் வந்து ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சிக்கு உணர்த்தி இருக்கிறது. செருப்பை கலட்டி அடிச்சிருக்கு. நாம அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால காலமே முன் வந்து செருப்பாலேயே பலார் 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 அடிச்சிருக்கு. இப்ப நான் வந்து எவ்வளவு தோத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 முதன்மை தேர்தலில் தோத்துருக்கேன், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், உள்ளாட்சியில் 2லையும் தோற்றுருக்கேன். அதுக்கு கன்னியாகுமரியில் மட்டும்தான் 2-3 முறை மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ஒரு 10 கிட்ட நடந்திருக்கு, எல்லாத்துலேயும் தோற்றுருக்கேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. செருப்பை கழட்டிட்டு காலம் நடிச்சிருக்கா சீமான், செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல அக்கா விஜயலட்சுமியா மாறிட்டேன் நான். சீமான் செருப்பு பிஞ்சிரு சீமான். வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. தமிழ் மக்கள் எல்லாம் செந்தமிழன் சீமானை நோக்கி 6லும் சாவு 100லும் சாவு என்ற ஆண்மை முடிவை அகத்துமிழ் மேவு 7 வாழ் கொண்டு தாவு அதை எட்டி காய்வத நெஞ்சில் ஏவு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான். கத்தி இல்ல, கோடாரி இல்ல, கீட்டு கடபார இல்ல. அட நீயா சொல்லப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? இலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. இது பெரியார் மண்ணல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. எந்த தாமரை மலருமோ உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு. அதாவது அவர்கிட்ட பேசுறது சப்ஜெக்ட் இல்ல. இந்த டோரா பூச்சி கதை நிறைய சொல்லி முடிச்சாச்சு. காடு, மலை, மணல் மேடு, டோராவோட வீடுன்னு சொல்லி நிறைய கதை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல. இன்னொன்னு, எலி வாழை பிடிக்கணும்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்டாரு, யாரா பெரியார பிடிச்சு விட்டாரு. சரி, தொட்டு தொடாமல அப்படியே பேசி போயிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நீ அவதூறுகளை பேசும்போது அதுக்கு வந்து எதிர்வினைகள் அதிகமாயிருது. இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே ஆகிற மாதிரி அவர் கதற, கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய், ஏன் கத்துற, வலி காலு போயிடுச்சுன்னா காலு போயிடுச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, கம்முன்னு கிடக்குறான். தேவையா பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றாயின் அரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே, மூக்கு நோண்டியே, மூலமாண்டியே, முகப்பருவின் சீழே, சீழின் சூச்சியே, தெருவில் இருக்கும் நாய் கூட 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டால் ஆயில் முழுக்க விசுவாசமா இருக்கும். 6 அறிவு இருக்குல்ல, ரைட்டோ பொண்டாட்டி கூட போடும்போது உடம்பு கூசல. நம்ம இதே ஸ்பீடுல போனா கூட நீங்க நினைச்சு பாருங்க, பழையவர்கள் எல்லாம் ஒரு 20 வருஷத்துல 15 வருஷத்துல எல்லாரும் அவுட்னா, இப்ப இந்த யூத் ஓட்டு, இப்ப நம்ம எல்லாம் 35 வயசு அந்த மாதிரி போயிரும். ஏற்கனவே நமக்கு 35 இருக்கவங்க 40-50ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த எலக்டரல் ரோல்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம 25-30% ஓட்டு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா இதே ஸ்பீட்ல போனா. ஆனா நமக்கு வந்து இன்னொரு விதி என்னன்னா, எலெக்ஷன்ல
15-16% தாண்டி நம்ம எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துன்னா பேண்ட் வெய்கன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுறது. இப்போ நம்ம போய் நம்ம ஊர்ல ஒருத்தன் சொன்னா அவன் எங்க ஜெயிக்க போறான், அவனுக்குலாம் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசுவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம பக்கம் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடுவாங்க. அந்த 15 வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம். 15 வரைக்கும் 15 தொட்ட மாத்திரத்துல சும்மா ஜெட் ஸ்பீட்ல அங்கிருந்து எங்கிருந்து எல்லாம் பிச்சுட்டு வரும். அதுல எனக்கு தெரிஞ்சு முதல்ல காலியாகிற கட்சி திமுக தான் ஆகும். ஏன்னா திமுகவுக்குன்னு சொல்லி ஒரு பேஸ் ஒண்ணுமே கிடையாது. அழுவுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடா மாடு சொல்லிட்டே இருக்க. கபரு மாமா மருகையா. கபர் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? கனகாமரம் கொள்கையா.